ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கலாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான இலக்கியங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே இங்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் நல்ல கவனிங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் உள்ளதினாலே மருவமாகுங்கள். போதும். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மனம் புதிதாகுதல். எழுதிக்கங்க எல்லாருமே, மனம் புதிதாகல் என்று இந்த நாள் ஆவியானவர் உங்களோட பேசுவாராக. மனதை பற்றி புரிஞ்சாதான் தேவ ராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஆமென். மனதை புரிந்து கொள்ளாவிடில் தேவ ராஜ்யத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இயேசு தன் முதல் பிரசங்கத்திலேயே என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்ப முதல் என்ன பேசுறாரு? மனதை பற்றி தான் அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த செய்தியிலே மனுஷன் எப்படி மூன்றாக பிரிந்திருக்கிறான், ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான். அந்த ஆவி ஆத்மா சரீரம் வேலைகள் என்னென்ன, எந்த பகுதி பிசாசுக்கும் எந்த பகுதி தேவனுக்கும் அவசியம் என்று ஆவியான உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்திலும் உங்களோட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் உங்கள் மனம் புதிதாகனாலே மருவமாகல். பாருங்க, உங்கள் மனம் புதிதாகனாலே மருவமாகல் என்று பவுல் சொல்லியிருக்கிறார், ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்னாடி பார்த்தா 2 காரியத்தை பவுல் கோட் பண்ணி காமித்திருக்கிறார். ஒன்று, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. 2 காரியம். ஒன்று, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அப்படின்னா பிரபஞ்சத்துக்குரிய மற்றவர்களோடு இணைந்து வாழ விடாதபடி தனித்துவமாக தேவன் உங்களை அழைப்ப வாழ்வதற்காக அவசியம் என்கிறார். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக நீங்கள் உலகத்தோடு ஒத்து வாழாதபடி ஒரு தனித்துவமாக தேவன் அழைத்த காரியத்துக்காக வாழ்வதற்காகவே பிரபஞ்சத்துக்கு ஒத்து போகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. 2வது காரியம், உங்கள் பகுத்தறிவினாலே. அப்போ தேவன் உங்களை அழைத்த நோக்கம் என்ன என்பதை நீங்க தான் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னை எதற்கு அழைத்திருக்கிறார், இதற்காக வேறு பிரித்திருக்கிறார் என்று நாம தான் என்ன பண்ணுமா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். 3வது ஒன்று சொல்லியிருக்கிறார், நீங்கள் மருவமாகுங்கள். இது மனதை புதிதாகி மருவமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. 2வது, பகுத்தறியினாலே நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். 3வது, மருவமாக வேண்டும். ஆமென். ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, பகுத்தறிவினாலே தேவன் அழைத்த நோக்கம் என்ன, இதற்காக அழைத்திருக்க என்று நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். 3வது, மருவமாக வேண்டும் என்று இந்த 3 வார்த்தையை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமீன். ஒரு மனுஷன் உலகத்தோடு ஒத்து போவானால் அவனுடைய பகுத்தறிவு அவனுக்கு வேலை செய்யவில்லை என்று அர்த்தம். நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் உலகத்தோடு ஒத்து போய் இருந்தானா அவனுக்கு பகுத்தறிவு வேலை செய்யல.
அப்ப பகுத்தறிவு என்ன பண்ணும்? ஒரு காரியத்தை ஆராய்ந்து கேள்வி கேட்டு எது சரி எது தப்புன்னு உட்கார்ந்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் அது ஏற்றுக்கொள்ளப்படும். எது கேட்டாலும் சரி அப்படின்னு போன அவனுக்குள்ள பகுத்தறிவு வேலை செய்யல. எது சாத்தானுடைய சத்தம், எது தேவ சத்தம் என்று பகுத்தறிவினாலே நம்ம உட்கார்ந்து ஆராய்ந்து கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா. எது கர்த்தருடைய சத்தம், இது பிசாசு சத்தம் என்று நம்ம பகுத்தறிய வேண்டும். ஆமா, ஒத்த வேஷம் தரித்திருந்தால் பகுத்தறிவு வராது. உலகத்தோட ஒத்து அவங்களோட வாழ்ந்திருந்தா நம்ம பகுத்தறிவு வராது. ஏன் நம்ம அவங்களோட இருக்கிறதுனால நம்ம பகுத்தறிவு வராது. பகுத்தறிய வேண்டும். இது எது தப்பு எது சரி, நான் போடுறோம் சரியா, நான் பேசிக்கொண்டு தப்பா எது பகுத்தறிய வேண்டும். பகுத்தறிவு இல்லை என்றால் மருவமாக முடியாது. ஒத்த வேஷம் தரித்திருந்தால் பகுத்தறிவிக்க முடியாது. பகுத்தறிவு இல்லை என்றால் மறுரூபமாக முடியாது. அல்லேலூயா, ஆமென். அப்ப தேவனுடைய பெரிதான விருப்பம் என்னன்னா மனிதன் மறுரூபமாக வேண்டும். அதான் தேவ திட்டம். ஒரு மனுஷன் மறுரூபமாகி பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும். அதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஆனா என்னாச்சு? மனுஷன் மருவம் ஆகிறதுக்கும் மனுஷனும் இடையில ஏதோ ஒன்று இருக்கிறது. அவன் மனுஷன் பாவத்திலே விழுந்து விட்டான். மனுஷன் பாவத்திலே விழுந்து விட்டான். மனுஷனுக்கு மரணம் இல்லை. மனுஷனுக்கு மரணம் இல்லை. மனுஷன் மருவமாகி அவன் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும். அதுதான் ஏனோக்கு பாருங்க, மரணம் அடைஞ்சான்னா இல்ல. ஏன்? அவன் தேவனோடே சஞ்சரிச்சு தேவன் அவன் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ ஆனா மனுஷன் பாவம் செஞ்சதுனால இப்ப டைரக்டா என்ன பண்ண முடியாது? மருவமாக முடியாது. டைரக்டா பரலோகம் போக முடியாது. அவன் பாவம் செஞ்சதுனாலே அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு ஒன்று தேவைப்படுகிறது, மீட்பு தேவைப்படுகிறது. மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். இப்ப அந்த பாவத்துக்கு பரிகாரி வேணும். அந்த பாவத்திலிருந்து மீட்டு கொள்வதற்கு இப்ப யாரு வந்தா? இயேசு வந்தார். அல்லேலூயா, இயேசு வந்தார். இப்ப என்னாச்சு? மனுஷன் மறுரூபம் பரலோகராஜ்யம் போய் மனுஷன் மீட்கப்படணும். பாவத்திலிருந்து ஃபர்ஸ்ட் மீட்கப்படணும். மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் மரணம் அடையணும். மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும்? உயிர்த்தெழுந்து பரலோகம் போகணும். இப்படியாக மாறிடுச்சு. அதாம் ஏவாள் பாவம் செய்யாததுக்கு முன்னாடியே அவனுக்கு மரணம் இல்லை. கர்த்தரோடு உலாவிக் கொண்டு இருந்தான். அவன் அப்படியே மருவமாகி கர்த்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார். ஆனா பாவம் செஞ்சதுனாலே அந்த பாவத்துக்கு ஒரு மீட்பு தேவைப்படுகிறது. மீட்பதுக்கு அப்புறம் தான், மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் மருவமாகி பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். இப்படியாக மாறிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்ப மனிதன் பாவம் செஞ்சதுனாலே மருவமாக முடியாத ஸ்லாக்கியத்தை இழந்து விட்டான். இவனுக்கு பாருங்க, கர்த்தர் கூடவே சஞ்சரிச்சான். அப்படி ஆண்டு என்ன பண்ணாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படியே மருவம். ஆனா மனுஷ பாவம் செஞ்ச உடனே அப்படிப்பட்ட மருவம் ஆகிற ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து விட்டான். அந்த பாவத்துக்கு மீட்புக்கார் யார் வரணும்? இயேசு வந்தார். மீட்பு ஆனதுக்கு அப்புறம் தான் திரும்ப என்ன பண்ணணுமா? மனுஷனுக்கு மரணம். அந்த மரணத்துக்கு அப்புறம் தான் மருவம் ஆகுறான். எக்காலம் துணிக்கும் போது முதலாவது யாரு? மரணத்தை அடைஞ்சவர்கள் உயிர் இருந்திருப்பாங்க. நாம அவளோடு சேர்ந்து மருவமாகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்கு கர்த்தரையோ சந்திரிச்சு கர்த்தருடைய வாழ்ந்தனாலே அவன் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்ப எல்லா மனுஷரும் மருவமாக வேண்டும் தான் தேவ திட்டம். எல்லா மனுஷனும் மருவமாகி பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா இந்த மருவம் ஆகுறதுக்கு மனம் திரும்புதல் அவசியம். என்ன பண்றது? கடைசியா மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மருவமாகுங்கள். மனம் புதுசா ஆனா மட்டும்தான் மறுரூபமாக முடியும். இது இல்லாம, இது நடக்காம இது நடக்காது. என்ன அப்படின்னா ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. பகுத்தறிவு இல்லாம மருவமாக முடியாது. அல்லேலூயா. பகுத்தறிவு இல்லாம மருவாக சாத்தியமே இல்லை, முடியவே முடியாது.
ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? மனுஷன் மறுவமாகி அவன் பரலோக ராஜ்யத்துக்கு அவன் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள தேவனிடம் என்ன சொல்லணுமா? உலகத்துக்கு ஒத்தவேசம் வராதபடி தனித்துவ மூலமாக அழைப்புக்கு என்ன என்று தனியாக அவருக்காக வெளிப்படுத்துவதுதான் மறுவம். நீ அவருக்காக தனியா வாழணும். உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தோம்னா அது பகுத்தறிவு இல்லை, மறுவம் ஆக முடியாது. அதனால உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அங்க போனா அப்படியே அங்க மாறக்கூடாது. அங்க போனாலும் நாம கர்த்தருக்கு தனித்துவமாக தான் நாம வாழ வேண்டும், இருக்க வேண்டும். எங்க போனாலும் நம்ம தனியா தான் கர்த்தரோட பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கணும். உலகத்தோட பிரபஞ்சத்துக்கூட ஒத்து வாழக்கூடாது. அதனால போல நீங்கள் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்போ மனம் புதிதாகவில்லை என்றால் மறுமாக வாய்ப்பே இல்லை. மனம் புதுசா ஆனால்தான் மருவமாக முடியும். இப்ப மனம் புதுசா ஆகலைன்னா மருவம் ஆக்கப்பட முடியவே வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ இயேசு மருவ மலையில மருவமானார். யாருக்கு முன்பாக? யோவான் பேரு பெரும்பாக என்ன மருவமான அவர் எங்கிருந்தோ ஏதோ ஒண்ணு உள்ள இருந்து டபார்னு அவர் வெளியே மருவம் வாங்கல. அவருடைய ரூபம் மருவமாக்கப்பட்டது. உருவம் அல்ல, ரூபம் மருவமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ உலகத்துக்காக நம்ம மருவமாக, உலகத்துக்காக வெளிப்படுத்துவது இல்லை, தேவனுக்காக நம்மை வெளிப்படுத்துவது. கர்த்தரோட பிள்ளை, கிறிஸ்தவர்கள் என்று இன்னும் உருவத்திலே மருவமாகணும் தவிர உருவத்திலே மருவம் மாற்ற முடியாது. இல்லையா? உருவத்திலே மாற்றம் இருக்கக்கூடாது, ரூபத்திலே மாற்றம் இருக்க வேண்டும். இல்லையா? அப்படி தேவனுக்கு உங்களை நீங்க வெளிப்படுத்துவது, காண்பிப்பதற்கு ஒரே ஒரு பிரதான ஒரு கிருபை எதுன்னா நீங்கள் மனம் திரும்புவது. அந்த கீ நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்க கர்த்தருக்காக நீ வெளிப்படுத்த முடியும், நீங்கள் மருவமாக முடியும். மனம் திரும்பாமல் மருவமாகவே முடியாது. இல்லையா? மனம் திரும்பாமல் மருவமாகவே முடியாது. எப்படி பார்த்தாலும் மனம் மாறணும் அவசியம். எங்க நீங்க சுத்தி பார்த்தாலும் நீங்க மாறித்தான் ஆகணும். நீங்க மருவம் ஆக வேண்டும் என்றால் மனம் நீங்கள் புதிதாக வேண்டும். இல்லையா? ஒரு மனிதனுடைய மனம் மாறினால் அவனுடைய வாழ்க்கை மாறிடும். மனம் ரொம்ப அப்படி இப்படி இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? சீரழிஞ்சுதான் போதும். ஒரு மனுஷனோட மனம் நல்லா இருந்ததுன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உலகத்தான் சொல்லுவான்ல, மனம் போல எண்ணம் போல வாழ்க்கை. அப்ப என்ன எப்படி இருக்கணும்? நல்ல எண்ணமா இருக்கணும், மனம் நல்ல மனமா இருக்கணும். நீங்கள் மனம் புதிதாகனாலே மருவம் அடைய முடியும். மன புதிய ஆகலைன்னா மருவம் அடைய முடியாது. இல்லையா? நீங்கள் மனம் மருவமாகிறது தான் தேவனுடைய திட்டம். அங்கதான் பிரச்சனை. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம், என்ன மாற்றம் வருது? பெயர் மாற்றம் வருது, ட்ரெஸ் மாற்றம் வருது, எல்லாம் மாற்றம் வருது. ஏன் மத மாற்றம் கூட வருது. ஆனா மனம் மாற்றம் வருவது இல்லை. நம்ம உருவத்துல மாற்றத்தை காமிக்கிறோம். என்ன பண்றோம்? மீஸ் எடுத்துக்கிறோம், சோ பண்ணிக்கிறோம், நல்லா ஒயிட் போட்டுக்கிறோம். இதுல எதுல உருவத்திலே மனம் மாறும். உருவத்திலே மாற்றம் இருக்க கூடாது, உருவத்திலே மனம் மாற வேண்டும். இல்லையா? ரூபத்துல காமிக்க வேணும். ஏசு என்ன பண்ணாரு? ரூபத்துலதான் மருவமானாரு, உருவத்துல இல்ல. அப்போ நம்மளோட வாழ்க்கையில மனம் திரும்புதல் மிகவும் அவசியம். மனம் திரும்பினால் மட்டும்தான் மருவமாக்கப்பட முடியும். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப என்ன செய்வது? மனம் திரும்பி மருவமாக என்ன செய்ய வேண்டும்? அதாவது மருவமாக்க பத்தி பார்க்கலாம் இந்த நாள்ல. மருவமாக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குள்ள வேலைகள் என்னென்ன? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கூட்டுப்புழு பார்த்துக்கிட்டீங்களா? கூட்டுப்புழு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட்டுப்புழு கேள்விப்பட்டதில்லை. ஒரு பட்டாம்பூச்சி, ஒரு வண்ணத்து பூச்சி ஆகிறதுக்கு முன்பாக 3 பருவங்கள் அது போக வேண்டும். 3 பருவங்கள் போக வேண்டும். முதல் பருவம் முட்டை பருவம், 2வது பருவம் புழு பருவம், 3வது பருவம் கூட்டுப்புழு பருவம். இந்த கூட்டுப்புழு பருவத்துல தான் அந்த வண்ணத்து பூச்சிக்கு எல்லா காரியங்களும் அங்க நடக்கிறது. ஆமா, அந்த புழு
பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பியூட்டியா இருக்குமா? ரொம்ப அசிங்கமா இருக்கும், பார்க்க பயமா இருக்கும் அந்த புழு. இந்த புழு பத்தி நம்ம அப்ப பேசலாம். அப்ப கூட்டு புழு ஆகிறதுக்கு முன்பாடி அது ஒரு புழு. அந்த புழு பாத்தீங்கன்னா புழுவா தான் இருக்குது. ஆனா அது கொஞ்ச நாள் கழிச்சு என்னவா மாறுது? பட்டாம்பூச்சியா மாறுது, வண்ணத்து பூச்சியா மாறுது. ஒரு புழு இருக்கும்போது அதை பறக்க ஆசைப்படுதா? ரெக்கையை செட் பண்ணி அது புழு தெரியுமா? ரெக்கையில செட் பண்ணி பறந்து போலான்னு இல்லையே. அப்போ அந்த புழு முயற்சி எடுப்பதும் இல்லை, பயிற்சி எடுப்பதும் இல்லை, புழு புழுவாக தான் இருக்குது. அப்ப என்ன பண்ண, அதோட வேலை என்ன? அதுக்கு ஒரே வேலை, தனக்கு கிடைக்கிற ஆகாரத்தை அது சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். தனக்கு கிடைக்கிற ஆகாரத்தை அது சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமா, நாங்க படிக்கும்போது அக்ரிகல்ச்சர் நாங்க படிக்கும்போது ஒரு இப்படிதான் இலை வண்ணத்து பூச்சி, எலுமிச்சு பழத்துல இருக்கிற சில முட்டையெல்லாம் நாங்கள் சேகரிக்கணும், அவர் பாட்டில நாங்க போட்டு வைக்கணும். ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த முட்டையில இருக்கிற முட்டையினா உடைஞ்சி புழுவாக வெளியே வரும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? நாங்கள் ஆகாரத்தை போடணும். எலுமிச்சு பழத்தை இலையை கட் பண்ணி ஒவ்வொரு நாள் போட்டே இருப்போம். அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அப்படி இலையில சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரு வாரம் கழித்து பார்த்துக்கு அப்புறம் பூ நல்லா பெருசாயிரும், பார்ப்பதற்கு பயமா கோரமா இருக்கும். அந்த புழுவை பார்த்தா பயங்கரமா இருக்கும், நல்லா பச்சை கலர்ல பெருசா இருக்கும், பெரிய புழுவா இருக்கும், கட்டவர் சைஸ் ஆயிரும் அப்படியே பார்ப்பதற்கு. மறுபடியும் ஒரு வாரம் பார்த்தோம்னா புழு எங்களுக்கு அடையாளமா தெரியாம போயிடும், புழு இருக்காது. என்னன்னு பார்த்தா தனக்குள்ளே ஒரு கூட்டுக்குள்ளே அடைஞ்சு கொண்டு அது கூட்டுக்குள்ளே வாழும். புழு இருக்காது. அது என்ன பண்ணும்? தனக்கு கிடைத்திருக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டு 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 அது பட்டாம்பூச்சியை மாறும் முன்பாக ரெக்கை கட்டி பார்க்கல அது ஆசைப்படாது. மழையடிச்சாலும் வெயிலடிச்சாலும் புயலிச்சாலும் அந்த இடத்தை விட்டு அது நவராது. அந்த செடி இருக்கிற இலைகளை சாப்பிட்டு கொண்டே இருக்கும். சாப்பிட்டு 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 ஒரு நாள் வரும்போது அது கூட்டுக்குள்ள தன் கூட்டுப்புழுவாக மாறி தன் கூட்டுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கு ஒரு குறித்த நாள் வரும்போது அந்த கூட்டை கிழித்து கொண்டு வண்ணத்து பூச்சியாக வெளியே வரும். ஆமீன். அப்போ ஒரு முட்டை, ஒரு புழு, ஒரு கூட்டு புழுவு, ஒரு வண்ணத்தை பூச்சி, இப்படியாகத்தான் அது பூச்சி புழு மருவமாகிறது, ரூபம் மாறுகிறது. புழுவாக இருந்த அந்த புழு வண்ணத்தை பூச்சியாக அது மாறுகிறது. அந்த புழுவாக இருக்கும் போது அது எந்த பயிற்சியும் எடுப்பது இல்லை, எந்த முயற்சியும் எடுப்பது இல்லை. அது என்ன வேலை? சாப்பிட்டு கொண்டே இருக்கணும். ஆமா, நாமும் மருவமாக வேண்டும். அது பாருங்க, புழுவாக இருக்கும்போது வேக வேற, வண்ணத்து பூச்சியா இருக்கும்போது வேக வேற. அந்த புழு இங்க இருந்து இங்க வர்றதுக்கு இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும். அந்த புழு 10 நிமிஷம் ஆகும், இங்கிருந்து கிராஸ் பண்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும், கொஞ்சம் 5 நிமிஷம் ஆகும், மெதுவா ஊறிக்கிட்டு போகும். ஆனா வண்ணத்து பூச்சியை மாறினதுக்கு அப்புறம் எவ்வளவு வேகமா பறக்கிறது. ஆமே, வண்ணத்தையும் பூச்சி மாறுறதுக்கு எவ்வளவு வேகமா பறக்கிறது. இதேதான் ஒரு மனுஷன் மருவம் ஆகிறதுக்கு முன்பாக வேலையோட வேலை வேகம் ரொம்ப குறைவு. ஆனா அந்த மனுஷன் மருவமாக்கப்பட்டானா ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்க வேகம் வேற. கர்த்தருக்காக வேகமாக செயல்படுவான். ஆமென், அல்லேலூயா. அவன் புழுவா இருக்கும்போது எப்படி இருக்கிறான்? சோறு இருக்கிறானா? அவன் பொறுமையா இருக்கிறான், பொறுமையா காத்திருக்கிறான். தனக்குன்னு ஒரு வேலை வரும்போதுதான் என்ன பண்றான்? வண்ணத்து பூச்சியா மாறுறான். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்? புழுவா இருக்கும் போது மனசுல என்ன? ரெக்கை கட்டி அப்படியே பறக்குறான், நான் வண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சின்னு. ஆனா எங்க இருக்கிறோம்? அங்கேயே இருக்கிறோம். வண்ணத்து பூச்சியை மாறுவதற்கு புழு எது ட்ரை பண்றது இல்லை, ரெக்கை வைக்கிறது இல்லை. நாம என்ன பண்றோம்? பூச்சியை மாறுறதுக்கு ரெக்கை வச்சுக்கிறோம், குறுக்கு வழி போய்க்கிறோம், முயற்சி எடுக்கிறோம், சொந்த முயற்சி எடுக்கிறோம். சொந்த முயற்சி ஒரு நாளும் கூட்டு புழுவை வண்ணத்து பூச்சியாக மாற்றாது. நம்மளோட சொந்த புத்தியில, நம்மளோட செய்கையில, பலத்துல எல்லாம் எதுவுமே மருவமாக்க முடியாது. அந்த பூச்சி, அந்த புழு பாருங்க, தன்னை எதா இருந்தாலும் பொறுமையா காத்துக் கொள்கிறது, எல்லாவற்றிலும் பொறுமையா இருக்குது. ஒரு நாள் வருகிறது கூட்டு புழுவா மாறுகிறது, ஒரு நாள் வருகிறது அது வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது. அதுதான் மறுரூபம். அல்லேலூயா. அப்புறம் வேகத்தை பாத்தீங்களா? புழுவா இருக்கிற வேகம் வேற, வண்ணத்து பூச்சியா மாறின வேகம் வேற. அப்ப நீங்கள் மறுமாக்கப்பட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்கு இன்னும் வேகமாக செயல்படும். சோம்பலா உட்கார்ந்துட்டு இருக்காது. எங்க பட்டாம்பூச்சி அப்படியே பொறுமையா நடந்து போதா, இல்ல ஊறிட்டு போதா? நான் புழுவா இருந்தேன், இப்போ நான் புழு மாதிரி போறேன்னு
அது இப்ப என்னாச்சு, பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சியை மாறிடுச்சு. இப்ப வேகம் இருக்குது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம ஆவிக்குரிய அனுபவம் மறுமாக்கப்பட்ட பிறகு கர்த்தருக்காக வைராக்கியமாக செயல்படக்கூடிய வேகமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆனா சில நாட்கள்ல சில சபையில சில இடத்துல பயிற்சி கொடுக்குறாங்க. எதுக்கு? கூட்டு புழு பயிற்சி கொடுக்குறாங்க. என்ன பயிற்சி கொடுக்குறாங்க? எப்படி அந்நிய பாஷை பேசலாம் கற்றுக் கொடுக்கப்படும். இந்த பயிற்சியெல்லாம் கூட்டுப்புழுக்கு ஒத்து வராது. சொல்ற புரிஞ்சுதா? ஒரு மனுஷனுக்கு நாங்க கற்றுக் கொடுக்குறோம் செய்யறேன் அப்படின்னா அந்த மனுஷன் புழுவாதான் இருக்க முடியுமே தவிர அவன் வண்ணத்தைய பூச்சியை மாறுவதற்கு சாத்தியமே இருக்காது. வண்ணத்தை பூச்சியை மாறுவதற்கு பூ என்ன பண்ணணும்னா தன்னுக்கு கிடைக்கிற ஆகாரத்தை அது சாப்பிட்டு கொண்டு மட்டும்தான் இருக்கணும் தவிர வேற ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அங்க போறாங்க, இங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு போனா அந்த புழுவாதான் இருக்கு. வண்ணத்தை பூச்சியா ஜென்மத்துக்கு மாறவே மாறாது. அப்படியே ட்ரைனிங் அப்படியே கொடுத்தாலும் அது புழுவாதான் இருக்க முடியுமே தவிர வண்ணத்தை பூச்சியை மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த புழு என்ன பண்ணணும்? தனக்கு கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கணும். அந்த ஊர்ல போய் நான் ட்ரைனிங் கிடைக்கிறேன், இந்த ஊருக்கு போய் ட்ரைனிங் கொடுக்குறேன், இது நல்ல பரலோகத்தோடைய இது மகிமை, இது ஆவிக்குரிய மகிமை, அங்க இங்க போய் ட்ரைனிங் எடுத்தோம்னா அந்த புழுவாக்குமா இருக்குமே தவிர அது வண்ணத்து பூச்சியை மாறாது. எங்க போனாலும் புழுவா தான் இருக்கும். புழு ஒரு இடத்துல இருந்து அது கொடுக்குற ஆகாரத்தை எல்லாம் சாப்பிட்டு 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 அதுக்குன்னு ஒரு நாள் வரும்போது அது கூட்டு புழுவாக மாறுகிறது. அந்த கூட்டு புழுவத்தை தான் மருவமாகப்படுகிறது. அதுக்காகத்தான் என்ன பண்றோம்? வார சபைக்கு வர சொல்றோம். ஆகாரம் எங்க கிடைக்குது? சபையில. ஒவ்வொரு வாரம் கர்த்தருடைய வார்த்தை. ஆகாரம் என்பது ஒரு புழுவுக்கு, ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அந்த புழு என்ன பண்ணணுமா? சாப்பிட்டு கொண்டே இருக்கணும். அந்த வார்த்தை தான் மனுஷனை மருவப்படுத்தும். அல்லேலூயா, இந்த வார்த்தை தான் மனுஷனை மருவப்படுத்தும். அதுக்குதான் சபைக்கு வர சொல்றது. ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாம. ஏன்? அந்த ஆகாரம் ஒரு வாரம் கூட சாப்பிடாம என்ன ஆகும்? 2 நாள் சாப்பிடாம இருந்தாவே வயிறு அங்க வலிக்கு, இழுத்து பிடிக்குது, நரம்பு இழுக்குதுன்னு வரும். ஒரு வாரம்ல ஒரு மனுஷன் சாப்பிடாம இருந்தா உனக்கு என்ன ஆகும்? கொண்டு ஜிஹெச்ல போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றணும். சொல்லுவாங்க, என்னாச்சு? சாப்பிடாம விட்டான், மயக்கம் வந்துச்சு, கிருள் வந்துச்சு. அதே மாதிரிதான் ஒரு வாரம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரலைன்னா நீங்களும் உங்க ஆவி ஆத்மா சரீரத்துல மயக்க வந்து விடும், பின்மாற்றத்துல போயிருவீங்க. ஏன்? நமக்கு ஆகாரம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் ஒரு வாரத்துக்கு வரைக்கும் நீங்க சாப்பிட சாப்பிட அசை போட போட மிகவும் பலனுள்ளதா இருக்கும். நீங்க சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல அந்த வார்த்தை உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதுதான் ஆலயத்துக்கு வர சொல்றது. அந்த வார்த்தையை கேட்க கேட்க உங்களுடைய மனம் புதிதாகிறது, நீங்கள் மறுவடைய முடியும். அல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, அப்ப அதோட வேலை என்ன? ஒரு புழுவோட வேலை என்ன? அது ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உங்களோட வேலை. ஆனா வேகம் பாத்தீங்களா? புழுவோட வேகம் மிகவும் குறைவு, பொறுமையா தான் போகணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எடுத்த உடனே அப்படியே ஜெட்ல பறக்கிற மாதிரி எல்லாத்தையும் சாதிச்சு எல்லாம் பண்ணிடுவேன், என்னோட பலத்துல எல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு நடக்காது. அந்த புழுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? உனக்கு ரக்கெட் செட் பண்ணி நீ பறந்து போன சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல. அது இப்போதைக்கு ஒரு புழு. அது இப்ப இருக்க சூழ்நிலை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு புழு, ஆனால் எனக்கு ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்தை நான் வேகமாக பறக்கக்கூடிய அனுபவம் எனக்கு இருக்கிறது. நான் வண்ணத்து பூச்சியாக மாறுவேன். ஆமென். அப்போ மருவமாவதற்கு மனம் புதிதாகணும். ஒரு மனுஷன் மருவமாவதற்கு மனம் புதிதாகணும். மனுஷன் எதுக்கு மருவமாக்கப்படணும்னா பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்காக மட்டும்தான். ஆமா, அந்த மருவமாவதற்கு முக்கியமான கீ தெருவுன்னா இன்னொன்னு, மனம் புதிதாகணும். மனம் புதிதாகாம மருவகம் ஆகவே முடியாது. அல்லையா? மனம் புதிதாகிறது தான் மருவமாவதற்கு முதல் படி. நீங்க மருவமாகணும்னா முதல் படினா மனம் புதிதாக வேண்டும். அல்லேலூயா, ஆமா. மனம் மருவமாவதற்கு என்பது
கூட்டுப்பு அனுபவத்தில் இருந்து வண்ணத்து பூச்சி அனுபவத்துக்கு கொண்டு வருவதுதான் மறுரூபமாகிறது. ஆமே அதுலயா? அப்ப தேவனுடைய பிரதான சட்டம் என்னன்னா, மனுஷன் மருவமாகி பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். அந்த மருவமாகிற மனுஷனுடைய 3 பிரிவாக இருக்கிறது: ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தோட பகுதி யார் யார சொந்தம் கொண்டாடுறாங்க, இது பின்னாடி காலத்துல என்னென்ன நடக்கிறது ஒரு நாட்களே ஆவியங்களோட பேசுவாராக. அப்போ பாருங்க, மருவமாகவருக்கு மெனோனமா ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, உலகத்தோட ஒற்றி போய் வாழக்கூடாது, நம்ம தனித்துவம் அழைப்பின் நோக்கத்தை நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, அடுத்த வாரத்திலே நம்மளோட ஆவி ஆத்மா செய்கிற வேலைகள் என்ன, ஆவி என்ன வேலை செய்கிறது, ஆத்மா என்ன வேலை செய்கிறது, சரீரம் என்ன வேலை செய்கிறது என்று அடுத்த வாரத்திலே தொடர்ந்து நம்ம என்ன பார்க்கலாம். எல்லாம் நினைக்கலாம்.